ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும். டைம் ஆகிட்டே இருக்கனால நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நக்கட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கேப்பில் ஒரு சாஸ் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக கர்டு, அதுக்கப்புறம் வந்து மயோனைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டேபிள் ஸ்பூன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து பன் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பர்கர் வந்து செஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்டதுனால லன்ச் பாக்ஸ்க்கு வந்து அதுவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் அண்ட் மயோனைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மயோனைஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறனால லைட்டாக திக்காக இருக்குது. ஸோ அது நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாண்ட்விச்சுக்கு எல்லாத்துக்குமே. இந்த காரமாக நமக்கு வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பைசி சாஸாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து ஆலிவ் ஆயில் சேர்ப்போம், அண்ட் தென் வந்து கார்லிக் வந்து சேர்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கார்லிக் ஃப்ளேவர் தான் அந்த சாஸ்க்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நக்கட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சிக்கன் வந்து இருந்தால் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரையரில் குயிக்காக வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாதனால இருக்கிறத வச்சு அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நான் இன்னும் கார்லிக் வந்து சேர்க்கலை, கார்லிக்கும் வந்து சேர்த்துடலாம். கார்லிக் நல்லா க்ரஷ் பண்ணி வந்து போடணும், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா இடித்து வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக பண்ணி வைக்கும்போது நம்ம நிறையா மிக்சியில் போட்டு நம்ம பண்ணிடலாம். பட் நமக்கு வந்து அன்றைக்கி மட்டும்தான் அப்படிங்கும்போது இதுவே போதும். ஒரு 2 பர்கருக்கு இது வந்து தாராளமாக போதும். இதில் வந்து நான் என்னென்ன வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறேன்னா ஆனியனும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபேஜ் லீஃப், அது மட்டும் தான் நான் வைக்க போகிறேன். வேறு எதுவுமே அவன் வந்து சாப்பிட மாட்டான். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து ஸ்டஃப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் இதெல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம வந்து பர்கருக்குள்ளே வச்சா நம்மளுடைய பர்கர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். மார்னிங் டைம்னாலே ரொம்பவே ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து பண்ணணும். அதில் வந்து வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பர்கர் பன் பார்த்திங்களா, ரொம்ப நெக்ஸ்ட்டு சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஷாப்லலாம் வாங்கி சாப்பிடுவோம், பட் நம்மளே பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இல்லையா. ஸோ அதையும் வந்து பண்ணியாச்சு. அதை நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஸ் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃபிங் எல்லாமே வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சுவை, நம்ம டொமேட்டோ வைக்கல இல்லையா, டொமேட்டோ வச்சுருந்தா டொமேட்டோ கெச்சப் கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வந்து எது ஹெல்த்தியாக வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேனில் லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும். குழந்தைங்க வந்து லேட்டாக தான் சாப்பிடுவாங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வந்து ஹீட் பண்ணக்கூடாது, இல்லைனா பர்கர் பன் வந்து ரஃப் ஆகிடும். ஸோ இது கூட வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து வச்சுட்டேன். இதுவும் வந்து நான் வந்து வீட்டில் தான் செஞ்சேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். பையனும் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். ஸோ எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசை, சம்டைம் வேறு டிஃபன் வந்து சாப்பிடுவான். ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து மேக்னெட்டிக்கில் ஒரு பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனில் வந்து ஸ்பைசஸ் வந்து தீர்ந்து போகிறது இது எல்லாமே வந்து இதில் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட கேஸை நம்ம எப்போ கனெக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நோட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரீசெண்டாக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக வந்து லஞ்சுக்கு வந்து போயிடலாம். லஞ்சு வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் தான், டொமேட்டோ ரைஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ஃபேவரெட், ரொம்பவே பிடிக்கும். டொமேட்டோ வந்து ஆஃபரில் இருக்கும்போது நிறையா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போதே நாங்கள் வந்து டொமேட்டோ ரைஸ் தான் பிளான் பண்ணுவோம். ஸோ 11:30 ஆகுது டைம். ஸோ இந்த டைமில் வந்து ரிஃப்ரெஷிங்காக ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி வந்து மோர் வந்து மோஸ்ட்லி வந்து மோர் தான், லெஸ்ஸி அந்த மாதிரி தான்.
ஸோ அன்றைக்கி வந்து மோர் தான். ஸோ என் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கூட உடம்புக்கு. ஓகே, பேக் டு த ரெசிபி. டொமேட்டோ ரைஸ் எல்லாருக்குமே தெரியும். நானும் என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் ரெட் சில்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ நல்லா மசியணும். மசிச்சு வெங்காயத்தோடைய அளவு கம்மியாகவும் டொமேட்டோ ரைஸுங்கிறதுனால டொமேட்டோட அளவு அதிகமாகவும் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து கிரேவியாக நல்லா வந்து குக் ஆகட்டும். இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் வந்து எக் பாயில் பண்ணி அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, எல்லா ஃப்ரையுமே நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரை கூட நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஃப்ரைனாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து முட்டை ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக அந்த கிரேவி இருக்கும்போது ரைஸில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். தனியாக வந்து ரைஸ் வடித்து வச்சுருந்தேன், அதே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது டொமேட்டோ ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதான் என்னோடய ஸ்டைல் டொமேட்டோ ரைஸ். டொமேட்டோ ரைஸ்க்குமே வந்து நாங்கள் வந்து சாலட் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அது என்னமோ பிரியாணிக்கு சாப்பிட்ற மாதிரி அது பழகிடுச்சு. 2 டைப்ஸ் ஆஃப் டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து பையன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களோட வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், தென் வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம்லேருந்து கொஞ்சம் வந்து நான் அவங்கள டைவர்ட் பண்ண முடியும். என்னோடய ஃபஸ்ட்டு பையன் வந்து அழகாக அவன் திங்ஸ் வச்சு சின்ன குழந்தையில விளையாடுவான், டாய்ஸ் கொடுத்துட்டான். ஆனால் 2வது பொண்ணு சுத்தமாக அந்த மாதிரி விளையாடுறதில்ல. அவள் கூட யாராவது இருந்தால் மட்டும்தான் விளையாடுறான். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு மாதிரி இல்லையா? மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து டைவர்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.